என் பேர் கலைவாணிங்க. நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் வடக்கு தொகுதியில் பெரம்பலூர் நாராயணப்பிள்ளை தெருவில் இருக்கேங்க. இங்கே வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுதுங்க. இந்த ஏரியா வந்து பள்ளமாக தான் இருக்கும். எங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக டிச்சு தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிரும். நாங்கள் நைட்டெலாம் தண்ணி இறச்சி ஊற்றிட்டு தான் இருந்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் நாங்கள் கேட்போம், இந்த ஏரியாவில் ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், மனு எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் வந்து ஒரு தடவை மனு எழுதி கொடுத்துருந்தாங்க. எங்கள்கிட்டலாம் வந்து கையெழுத்து வாங்கினாங்க. இந்த ஆட்சியில் வந்துட்டு நாங்கள் ஒரு லாஸ்ட்டாக ஒரு மனு கொடுத்துருந்தோம். சுற்றுலாத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருந்தோம். நாங்கள் எம்எல்ஏ கிட்ட, எங்கள் வடக்கு தொகுதி எம்எல்ஏ கிட்ட நாங்கள் கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து அவர் வந்து பார்த்துட்டு அவரோட நிதி ஒதுக்கி எங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து மேடு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மழை பெஞ்சா டிச்சு தண்ணி வர பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேயே 3 படி உள்ளே போயிருக்குங்க. அந்த அளவுக்கு ரோடு மேடு பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு டிச்சு தண்ணி வந்து சேறு வந்து நிறைஞ்சிரும். நாங்கள் வந்து இறச்சி தான் ஊற்றுவோம். மழை வந்தாவே நாங்கள் ஃபேமிலியோடு அலர்ட் ஆயிடுவோம். ஏன்னா மழை தண்ணி வந்து வீட்டுக்குள்ளார பூந்துரும் அப்படிங்கிற மாதிரி அலர்ட் ஆயிடுவோம். இப்போ எங்களுக்கு மழை வந்தால் கூட திடீர்னு பழைய ஞாபகம் வருது, ஐயோ மழை வருது மறுபடியும் தண்ணி வந்துருமான்னு. அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு தான் ரோடு மேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸ் வருது எங்களுக்கும். அதனால் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரோடு போட்டு கொடுத்தது வந்து எங்கள் ஏரியா ஜனங்களுக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் எங்கள் ஏரியா ஜனங்க சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.